السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின்னால், கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒரு ஈமானிய சூழலில் இவ்வாறான உயரிய இலட்சியத்தோடு வாராவாரம் ஒன்று கூடக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்கியிருக்கிறார். இதற்காக நாங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு தொடர்ந்தேர்ச்சியாக நன்றி செலுத்துவது கடமை என்பதனை இந்த இடத்திலே ஞாபகமூட்டிக்கொண்டு, எமது எண்ணங்களை தூய்மையாக்கி செயல்கள் அனைத்துக்கும் நிறைவான கூலியை அல்லாஹு தஆலா தந்தருள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடும் இன்றைய வகுப்புக்குள் நுழைகிறேன். சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய 114 சூறாக்களில் மிக சிறிய சூறாக்களில் ஒன்றான சூரத்துல் அஸ்ர், இந்த அத்தியாயத்தின் முதல் வசனமாகிய வல் அஸ்ர் என்கின்ற அந்த வசனத்தை நாங்கள் இன்னும் பார்த்து முடிக்கவில்லை. அல் அஸ்ர் என்றால் என்ன? யாராவது ஒரு ஆள்? அல் அஸ்ர் என்றால் காலம். அல்லாஹு தஆலா வாவுல் கஸம் என்று சொல்லக்கூடிய அந்த வாவை அந்த அல் அஸ்ருக்கு முன்னால் பயன்படுத்தி வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து கூறுவதனை நாங்கள் முடிந்த அளவு தெளிவாக பார்த்தோம். இந்த காலத்தை பொறுத்தவரையில் காலத்துக்கு என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு தன்மையோ அல்லது ஒரு போக்கோ கிடையாது. காலம் என்பது எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருக்கும், இப்பொழுது இருப்பது போன்றுதான் நாளையும் இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. காலத்தினுடைய பரிணாம வளர்ச்சி அது நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்த இந்த கல்வி விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் படுவேகமாக காலத்தின் மாற்றங்கள் பரிணாமம் கொண்டு வளர்ந்து செல்வதனை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் இருப்பது போல, இந்த கால விரிசலின் நெருக்குவாரங்களும் அதிகமாக மனிதனை சூழ்ந்து கொண்டு மனிதனை படாத பாடுபடுத்துவதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ காலத்துக்கு மனிதனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதனால்தான் அடுத்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். அப்போ காலத்துக்கும் மனிதனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதனை நாம் கூறாமலேயே இந்த குர்ஆனிய வசனம் எமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் தஆலா எத்தனையோ பெயர் சொற்கள் இருக்க, இந்த வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியம் செய்துவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா எதனை பற்றி பேசுகிறார் என்றால் மனிதனை பற்றி பேசுகிறார். அப்போ காலத்துக்கும் மனிதனுக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது. மனிதன் காலம் இல்லை, காலத்தில் ஒரு பகுதி தான் மனிதன். மனிதனுடைய வாழ்க்கை என்பது, ஆயுள் என்பது, ஒவ்வொரு மணி நேரமும் காலத்தின் ஒவ்வொரு பகுதி. அப்போ அதனால்தான் அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்துவிட்டு மனிதன் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தஆலாவுடைய மிக உயரிய படைப்பான மனிதனை பற்றி தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி எந்த காலத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியாக மனிதன் இருக்கிறானோ அந்த காலத்தின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்துவிட்டு மனிதனுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார். இந்த காலத்தை பொறுத்தவரையில் நிறைய பேர் இந்த ஒவ்வொரு காலப்பகுதியிலும்
ஒவ்வொரு ஜமான்லையும் நடக்கக்கூடிய விடயங்கள், விபத்துக்கள், விபரீதங்கள் அல்லது நலவுகள், கெட்டவைகள் என எல்லாவற்றையும் அதிகமாக அலட்டக்கூடிய ஒரு தன்மையும் மனிதர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிறது. அதனால தான் டாக்டர் ஆயித் அல் கர்னி ஷேக், சவுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரபலமான அறிஞர்களில் அவர் ஒன்று. அவர் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். நிறைய முஹாதராக்கள், வகுப்புகள் இருக்குது, இணையதளங்களில் நீங்கள் தேடி பார்த்தால் பார்க்க முடியும். அவர் நூல் எழுதினார், லா தஹ்சன். மிக முக்கியமான ஒரு புத்தகம். கிட்டத்தட்ட இந்த அளவு பருமன் கொண்ட ஒரு புத்தகம், லா தஹ்சன். லா தஹ்சன் என்றா, இது பெரும்பாலும் அரபு நாடுகளில் வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே இந்த வார்த்தை தெரியும். லா தஹ்சன் யா முஹம்மத் என்று சொல்லுவாங்க ஏதாவது கவலைப்பட்டு இருந்தா. லா தஹ்சன் என்றா கவலைப்படாது. அருமையான புத்தகம். எல்லாமே சின்ன சின்ன துணுக்குகளை வச்சு தொகுத்த ஒரு புத்தகம். அதில் அவர் சொல்றாரு, உனது தலையின் மீது இந்த உலக உருண்டையை எதற்காக நீ சுமந்து அலைகிறாய்ன்னு இருக்கிறார் ஒரு இடத்துல. லா தஹ்மில் அல் குரத்தல் அர்தியத்தை அலா ராசிக். உனது தலையின் மீது இந்த உலக உருண்டை எதற்காக நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார் அவர். அப்போ உலக நடப்புக்களை, ஒவ்வொரு காலத்திலையும் ஏற்படக்கூடிய நெருடல்களை, சிக்கல்களை யோசித்து யோசித்து எல்லா உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எமது தலைகளில் நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு கவிதையில் சொல்லுகின்ற பொழுது, தஇல் ஐயாம தஃஅலு மா தஷாஉ வதிப் நஃப்ஸன் இதா ஹக்கமல் கதாஉ. ஷேக் முனவர் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் ஜாமியாவில் படிக்கிற காலங்களில் ஆரம்ப காலத்தில் பாடமாக்கின கவிதைகளில் இதுவும் உண்டு. ولا تجزأ لحادثة الليالي فما لحوادث الدنيا بقاء. அந்த காலத்தில் சொல்லுவாங்களே, இளமையில் கல்வி சிலையில் எடுத்துன்னு சொல்லி, அப்போ இப்போ பாடமாக்குனது ஞாபகம் வருது. அப்போ தஇல் ஐயாம தஃஅலு மா தஷாஉ. இந்த ஒவ்வொரு நாளும் அது என்னென்னத்தை செய்யுது அதை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் அது பாட்டுக்கு நீங்கள் உங்களில் போட்டு சுமந்துக்கிட்டு வளர்த்தி கொண்டிருக்கணுமங்களே. எங்களை பற்றி கவலைப்பட்டு எங்களை திருத்துவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. இந்த உலகத்தை, நாட்டு நடப்புகளை, உலக நடப்புகளை நாங்கள் மாற்றுறதுக்கு எங்களால் ஒரு நாள் முடியாது. இதைத்தான் இந்த கவிதை வரிகள் சொல்கிறது. சிலாக்கள் கடுமையாக காலத்தை குறை சொல்கிறது. அவங்க தான் நிறைய கெட்ட காலம், நல்ல காலம், சுப நேரம் பார்க்குறார்கள். என்ன நடந்தாலும் எந்த நேரம் சரியில்லை, எந்த நேரம் சரியில்லை, எந்த நேரம் சரியில்லை. நஐபு ஜமானனா வல் ஐபு ஃபீனா ஒமாலி ஜமானினா ஐபுன் சிவானா. அழகான ஒரு கவிதை. நாங்கள் காலத்தை குறைகோள் சொல்லுகிறோம். வல் ஐபு ஃபீனா, உண்மையில் குறை காலத்தில் இல்லை, எங்கள்கிட்ட தான் இருக்குது. ஒமாலி ஜமானினா ஐபுன் சிவானா, காலத்தை பொறுத்த வரையில் குறை எங்களை தவிர காலத்துக்குன்னு ஒரு குறை இல்லை. அப்போ சிக்கல் எங்களில் தான். சொல்லுவாங்களே, நாங்கள் அணிந்திருக்கக்கூடிய கண்ணாடியின் கலரை பொறுத்து நான் பார்க்குற எல்லைகள் கலர் வித்தியாசப்படும். ஒரு டார்க் கிளாஸ் ஒன்று போட்டிருந்தா எல்லாம் டார்க்காக தெரியும். ஒரு க்ரீனாக போட்டால் எல்லாம் க்ரீனியாக தெரியும். ஒரு எல்லோ போட்டால் எல்லாம் எல்லோவிஷாக தெரியும். அப்போ எமது உள்ளம் சீர்பெற வேண்டும். அப்போ காலத்தை பொறுத்தவரையில் காலம் அதற்குரிய ஆடைகளை அவ்வப்போது மாறி 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 அணிந்து கொண்டே இருக்கும். அந்த காலத்தை பயன்படுத்தி காலத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள், சிக்கல்களையும் இனங்கண்டு அதில் படிப்பினையை பெற்று எம்மை நாம் காத்துக்கொண்டு இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழக்கூடிய ஆக்கள் இல்லாமல் மறுமைக்கான பயணம் இருக்கிறது. அங்கே போய் சேர வேண்டும். என் உலகத்தில், காலத்தில் எது மாறினாலும், எப்படி மாறினாலும் மாறாத ஒன்றே ஒன்று எமது கொள்கை மட்டும், அக்கீதா மட்டும்தான். நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈமானிய கொள்கை, இந்த அக்கீதா ஒரு நாளும் மாறாது. மற்ற எல்லாம் மாறி போய்த்திரும். டேஸ்ட் மாறும், கலர் மாறும். சின்ன வயசில் இந்த டேஸ்ட் இப்போ பிடிக்காது. முந்தைய ஆரம்ப காலத்தில் இங்கே சீப்பான சாக்லேட்
அந்த சஃபாரி ஒரு பாக்ஸ் 10 ரியால் வாங்கி ஒன்று கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக புல்லோல் தின்னுவாங்க சின்ன வயசில். இப்போ வளர்ந்துட்டாங்க. இப்போ அதெல்லாம் டேஸ்ட் இல்லை. காலம் மாறக்கில் வந்து டேஸ்ட் மாறும். முந்தி ஒரு கலர் எங்களுக்கு பிடிக்கும், ஒரு டிசைனில் பிடிக்கும் ஷர்ட். இப்போ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். முந்தி ஆரம்பத்தில் வந்த உடனே வந்து ஒரு சின்ன சம்பளம் என்றாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அதை பாதுகாத்துக்கிறதுக்கு இருந்தால் போதும். இல்லை, இப்போ வந்து பல மடங்கு தேவை. காலத்துக்கு காலம் எல்லாமே மாறும். ஆனால் நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை, இந்த அக்கீதா ஒரு நாளும் மாறாது. இப்போ மனிதனுடைய காலம் தொடர்பான கவலைகளை பொறுத்தவரையில் நம்ம ஏற்கனவே ஒரு முறை ஒரு வகுப்பில் ஒரு துவாவை ஞாபகப்படுத்தியிருந்தோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். அது நீண்ட நெடிய ஒரு துவாவில் முதல் பகுதி. இறைவா, 2 வகையான கவலையை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். யாரெல்லாம் கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பற்றி இன்னும் மறக்காமல் ஞாபகப்படுத்தி தேய்ந்து கழுதை தேய்ந்து கட்டரம்பாக மாறியது போல தங்களுக்குள்ளேயே தன்னை வருத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், எதிர்காலம் பற்றிய கவலை, நாளை என்ன செய்வது, பிள்ளைகளை எவ்வாறு காப்பாற்றுவது, அவருடைய எதிர்கால படிப்புக்காக வேண்டி என்னால் தியாகம் செய்ய முடியுமா, வருமானம் இல்லையே, வீடு கட்ட வேண்டுமே, திருமணம் முடித்து கொடுக்க வேண்டுமே, குழந்தைகளை நான் திருமணம் முடிக்க வேண்டுமே, வாகனம் வாங்க, அப்படி எதிர்காலம் பற்றிய கவலை. நாளை பற்றிய எந்த ஒரு அறிவு ஞானமும் எங்களுக்கு இல்லை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரார்த்தனைகளை கற்றுத்தந்தாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். கடந்த காலம் பற்றிய கவலை, எதிர்காலம் பற்றிய கவலை, இந்த 2ஐயும் விட்டு யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அப்போ காலம் என்பது சேர்ந்து எங்களை நசிச்சு கொண்டே இருக்கும். இறந்த காலமும் எதிர்காலமும் ஒரு மனிதனை நிகழ்காலத்தில் வாழ விடாமல் 2 பக்கமுமாக சேர்ந்து நசிச்சு கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அந்த 2ஐயும் மறந்துட்டு தவக்குள் வச்சுக்கிட்டு பயணத்தை பெய்துட்டே இருப்போம். இதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அடுத்தது இந்த வல் அஸ்ர் என்கின்ற இந்த வசனத்தை பொறுத்தவரையில், வசனம் என்று சொல்கிறதுக்கே வந்து அது வருவதில்லை வாயில். ஏன்னா ஒரே ஒரு சொல்லு வாவு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அல்லாஹ் தஆலா காலத்தின் மீது சத்தியமாக என்று ஒரு சத்தியத்தை சொல்லி தருகிறார். இந்த சத்தியத்தை பொறுத்தவரையில் நான் மேலோட்டமாக முதல் வகுப்பில் பார்த்தோம். அல்லாஹ் தஆலா படைப்பாளன், அவன் படைத்த படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்கிறான். அதில் என் பார்த்து அல் குர்ஆனில் காலத்தோடு தொடர்பான எத்தனையோ விடயங்கள் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து கொண்டே இருப்பதை பார்க்க முடியும். வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ர் காலத்தில் ஒரு பகுதி, ஃபஜ்ர் நேரம், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வத்துஹா காலத்தின் ஒரு பகுதி, வல்லைல் இரவு, வன்னஹார் பகல், இப்படி காலத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் விகுதிகளிலும் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறார். அப்போ இந்த காலத்தோடு தொடர்பான அம்சங்கள் அல்லாஹ் தஆலா கூடுதலாக அல் குர்ஆனில் சத்தியம் செய்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அப்போ காலம் என்பது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எமது கொள்கையை மாற்றிவிடக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் பல முறைகளில் சத்தியம் செய்கிறான். ஒன்று, அல்லாஹ் தஆலா ஏற்கனவே சொன்னது போல காலத்தோடு தொடர்பான பகுதிகளிலும் விகுதிகளிலும் சத்தியம் செய்கிறான். அதே போல் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள், இந்த பூமியை படைத்து விட்டு பூமியில் உள்ள சில அவனுடைய மஹ்லூகாத்துகள், அவனுடைய படைப்பினங்கள் மீது, வத்தீனி வஸ்ஸைத்தூன் உதாரணமாக அத்தி மரத்தின் மீது, அத்தி பழத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூனின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்ய சொல்கிறான். அதே போல வானம் தொடர்பான பல விடயங்களில் வஷம்ஸ் சூரியன் மீது சத்தியமாக,
அதே போல் அல்லாஹு தாலா அல் குர்ஆன் மீது சத்தியம் செய்து சொல்கிறான். பொதுவாக அல்லாஹு தாலா தன் மீது சத்தியம் செய்து பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். அல்லாஹு தாலாவுடைய கலாம் பேச்சு தான் அல் குர்ஆன். பில் யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், சூரத்துல் யாசீனில் வல் குர்ஆன், அல் குர்ஆன் மீது சத்தியமாக அல்லாஹு தாலா சத்தியம் செய்து சொல்கிறார். அதே போல தன் மீது அல்லாஹு தாலா சத்தியம் செய்து எப்படி சொல்கிறான்? ஃபவரப்பி ஸமாவாதி வல் அர்த், ஃபவரப்பி ஸமாஇ வல் அர்த், வானம் மற்றும் பூமியின் இரட்சகனின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா தன் மீது சத்தியம் செய்து சொல்கிறார். இப்படி அல் குர்ஆனில் தன் மீது சத்தியம் செய்கின்ற அதே நேரம் தனது படைப்பினங்கள் மீது அல்லாஹு தாலா அதிகமாக சத்தியம் செய்திருப்பதை பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று, அல்லாஹு தாலா அவனது படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்வான். ஆனால் மனிதர்களாகிய நாங்கள், குறிப்பாக முஸ்லீம்களாகிய நாம், அல்லாஹ்வினுடைய படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்வது முற்றுமுழுதாக இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட மிக முக்கியமான ஒரு அம்சம். நிறைய பேர் இன்றளவிலையும் இந்த தவறை அவங்க விரும்பியோ விரும்பாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்வதுன்னு பார்க்கணும். இது மிகப்பெரிய தவறு. பெற்றார்கள் மீது, குறிப்பாக தாய் மீது சத்தியம் செய்வது, குழந்தைகளின் தலைகளில் அடித்து சத்தியம் செய்வது, அரபுகள் இருக்கக்கூடிய ஒரு தவறு நபியில சத்தியம் செய்வது. இன்னும் சில பகுதிகளில் இரணம் காணம் பள்ளிவாசல் மீது சத்தியமாக, இரணம் உணவு மீது சத்தியமாக என்றெல்லாம் சொல்லுவார்கள். இது மிகப்பெரிய தவறு. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக கண்டித்த ஒரு பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா தஹ்லிஃபு பி ஆபாஇக்கும் வலா உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தந்தையர்கள் மீதும் நீங்கள் சத்தியம் செய்யக்கூடாது, தாய்கள் மீதும் நீங்கள் சத்தியம் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதில் சொல்கிறார்கள், வலா தஹ்லிஃபு பில்லாஹி இல்லா வ அன்தும் சாதிகூன், நீங்கள் உண்மையானவர்களாகவே அன்றி அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்ய வேண்டாம். அப்போ ஏன் அல்லாஹ்வுமே பொதுவாக அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக செய்வதாக இருந்தாலும் நீங்கள் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். இந்த பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி, கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. நிறைய பேர் அடிக்கடி சத்தியம் செய்கிறது. அவங்க செய்கிற சத்தியத்தில் அவங்க உண்மையாளர்களாக இருக்கிறார்களா? ஒன்றை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி சத்தியம் செய்வது அல்லது பொய் சத்தியம் செய்வது, இதெல்லாம் எமது ஈமானை தகர்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்லாமல் குற்ற பரிகாரம் கண்டிப்பாக செய்யணும். இன்னைக்கு பார்த்தா நம்மளில் பெரும்பாலான ஆக்கள் எல்லோருமே இந்த சத்தியம் செய்து முறித்ததற்கான அல்லது பொய் சத்தியம் செய்வதற்கான குற்ற பரிகாரத்தை கண்டிப்பாக எல்லோரும் செய்ய வேணும். இந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ் தாலா பாதுகாக்கணும், எல்லோரையும் மன்னிக்க வேண்டும். அந்த அளவுக்கு சத்தியம் சர்வசாதாரணமான ஒன்றாக மாறியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சத்தியம் செய்வாங்க. சத்தியம் செய்வதை எந்த அளவுக்கு குறைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சத்தியம் செய்வாங்கன்னு சொன்னால், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, ஒரு செய்தியை, மிக முக்கியமான ஒரு செய்தியை அதை ஊர்ஜிதப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி எவன் ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக என்று அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் சொல்லி என்ன செய்வாங்கன்னா ஒரு செய்தியை சொல்லுவாங்க. அப்போ எங்களை பொறுத்தவரையில் சத்தியம் செய்தல் ஆகமாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் கவனமாக இருக்கணும். ஆனால் அதே நேரம் ஒரு கேள்வி வரும், சும்மா போகிற போக்கில் ஏதாவது சொல்லிட்டு போவோமே. நிறைய நீங்கள் பார்ப்பீங்க, அரபிகள் எடுத்ததுக்குள்ள வல்லா சாப்பிட்டியான்னு கேட்டால் அதுக்கு சத்தியம் சொல்லுவாங்க, வல்லா ஆக்கல். அதை நேரடியாக மொழிபெயர்க்க அவன் உண்மையில்
நான் சாப்பிட்டுட்டேன் என்று சொல்றதுக்காக வேண்டி அதை பயன்படுத்துறது. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஆணையிட்டு கூறுகிறேன் நான் சாப்பிட்டு விட்டு, அந்த நோக்கமெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. குயிக்க வந்துடுவான்னு கேட்டால் வல்லா தாஹர், இல்லை அல்லாஹ்வின் மீது சத்தியமாக லேட் ஆகித்தான் வருவேன். அப்போ இது பேச்சு வழக்கில் சொல்கிறது, போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போகிறது. ஒன்று உண்மையைப்படுத்துவதற்காக வேண்டி, நிரூபிப்பதற்காக வேண்டி செய்கின்ற ஒன்று அல்ல. இதை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிற நேரத்தில் லா யுஆஹிதுக்கும் அல்லாஹு பில்லஹ்வி ஃபி ஐமானிக்கும் வலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா அக்கத்துமுல் ஐமான். நீங்கள் செய்கின்ற சத்தியங்களில் வீணான சத்தியங்கள், இப்போ நான் சொன்னது போல வீணான சத்தியங்கள், போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற சத்தியங்கள், இவைகளுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா உங்களை குற்றம் பிடிக்க மாட்டார். வலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா அக்கத்துமுல் ஐமான், நீங்கள் ஒன்றை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி செய்கின்ற சத்தியங்களுக்காக வேண்டி நீங்கள் வித் இந்த பிரக்கெட் போட்டுக்கொள்ளணும். அதனை நாங்கள் முறைத்தால் அதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா எங்களை பிடிப்பார், எங்களை தண்டிப்பார். அவ இந்த வசனம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அரபிகளுக்கு மத்தியில் பரவலாக சும்மா அந்த பேசுகிற பேச்சிலேயே வந்து இடையில வல்லா என்று போட்டு பயன்படுத்துறது. சிலாக்கள் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி என்று சொல்லி எல்லாம் பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் சத்தியம் செய்கிற முறைமையில் உள்ளது. இப்போ இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று, ஒருவர் சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாமல் போனால் அல்லது பொய் சத்தியம் செய்தால் இதற்கான குற்றப்பரிகாரம் என்ன இஸ்லாத்தில்? பொய் சத்தியம் செஞ்சால் எடுத்தோன்னு முதலாவது செய்ய வேண்டியது தௌபா செய்யணும். ரெண்டாவது அல் குர்ஆன் சொல்லுகின்ற குற்றப்பரிகாரம் இதே வசனத்தில் வந்து ஃபகஃபாரத்துஹு, ஒருவர் சத்தியத்தை முறித்தால் அதற்காக வேண்டி அவர் செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய குற்றப்பரிகாரம், அதற்கு அல்லாஹ் தஆலா 4 சாய்ஸை கொடுக்குறான் அதே வசனத்தில். எவ்வளோ இரக்கமுள்ளவன் பாருங்க. பலவீனமான நிலைகளை ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலா மனிதன் என்கின்ற அடிப்படையில் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவன் சத்தியத்திலும் தவறிழைக்கின்ற பொழுது நாளை மறுமையில் நரகத்திலிருந்து அவனை காக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில குற்றப்பரிகாரங்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறார். மிகப்பெரிய அருளாளர். ஃபகஃபாரத்துஹு, கஃபாரா என்னவென்றால், முதலாவது இத்ஆமு அஷரத்தி மசாகின் மின் அவுசத்தி மா துத்இமூன அஹ்லிக்கும், அதுலேயும் வந்து இலகுபடுத்தியிருக்காங்க அல்லாஹ் தஆலா. உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் உணவுக்காக வேண்டி செலவழிப்பீங்களே, உணவு கொடுப்பீங்களே மனைவி மக்களுக்கு, அதுலேயும் நடுநிலையான அளவில் இருக்கக்கூடிய ஹை குவாலிட்டியும் இல்லை. சில சமயங்களில் வந்து நீங்கள் ஹை குவாலிட்டியாக வாங்கி கொடுப்பீங்க. ஆர்டர் பண்ணால் மிக்ஸ் கிரில் வந்து 1 kg தான் ஆர்டர் பண்ணுறது. அதில் ஹும்மஸ் முத்தப்பல் அது இது எல்லாம் வாங்க. அப்படியும் இல்லை. அதில் வந்து ஆக சீப்பான உள்ள 6 ரியால்ட லஞ்ச் பேக் இருக்கும். அப்படியும் இல்லை. நடுநிலையான சந்தோஷமாக உண்டு பசியாறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய வகையில் நீங்கள் 10 ஏழைகளுக்கு என்ன செய்யுங்கன்னா உணவளிங்க. இன்னும் சாய்ஸ் வந்து அல்லாஹ் தஆலா 2வது சாய்ஸை தரான். அப்படி கொடுக்க முடிய இல்லையாண்டும் இல்லை. அல்லது ஒன்று 10 ஏழைகளுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு, அந்த மத்தியமமான நிலையில் இருக்கக்கூடிய உணவு 10 ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்கணும். அல்லது செகண்ட் சாய்ஸ் 10 ஏழைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் ஆடை கொடுக்கணும். அல்லது தஹ்ரீரு ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்வது. இப்போ அடிமை இல்லை. நிறைய குற்ற பரிகாரமாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்லையும் சில குற்றத்துக்கு பரிகாரமாக அடிமையை விடுதலை செய்தல். இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய அந்நியர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, இஸ்லாம் அடிமைத்தனத்தை வளர்க்கிறதுன்னு சொல்லி. உண்மையில் இஸ்லாம் அடிமைத்தனத்தை வளர்க்க இல்லை.
குற்றங்களுக்கான பரிகாரங்கள் ஊடாக இந்த உலகத்திலிருந்து அடிமைத்தனத்தை இல்லாமல் செய்து அதனை அப்படியோ துடைத்து வீசி எறிந்திருக்கிறது. அதுதான் உண்மையில். இன்றைக்கு அடிமைத்தனம் இல்லையே. வரலாற்று ஆசிரியர் சொல்லுவாங்க, கடைசியாக அடிமை நிலை ஒழிக்கப்பட்ட நாடு ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய மொரித்தானியா. இன்றைக்கு அங்கே கூட அடிமைகள் இல்லை. ஆனால் எவர்கள் இஸ்லாத்தின் மீது குற்றம் சுமத்துகிறார்களோ, காழ்ப்புணர்ச்சி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் தான் இன்றைக்கு மனிதர்களை கொத்தடிமைகளாக அதைவிட மோசமாக நடத்துகிறார்கள். குறிப்பாக பெண்களை அடிமையை விட கேவலமாக ஒரு ஆபாச பண்டமாக காட்சிப்படுத்தி அவர்களை வைத்து பொருளீட்டக்கூடிய ஒரு கேவலமான மிருகத்தனமான ஒரு நிலை இந்த இஸ்லாத்தின் எதிர்களிடத்தில் அதிகமாக காணப்படுவதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த 3 சாய்ஸ் அல்லாஹ் தஆலா தந்துட்டு அல் குர்ஆனில் 4வது ஒரு சாய்ஸை தரான். இந்த 3 உங்களுக்கு முடிய இல்லையா, ஃபஸியாமு ஸலாஸத்தி ஐயாம், 3 நாளைக்கு என்ன செய்யணும்? நோன்பு நோட்க வேண்டும். அப்போ இதுதான் சத்தியத்தை முறித்தால் அதற்காக வேண்டிய இந்த உலகத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய குற்ற பரிகாரம் என்பதனை சூரத்துல் மாயிதா 89வது வசனத்தில் நாங்கள் பார்க்க முடியும். இப்போ அடுத்த வசனம், இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர். நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், காலத்துக்கும் மனிதனுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. மிக நெருக்கமான உறவு இருக்கிறது. காலம் என்றால் மனிதன், மனிதனுடைய ஒவ்வொரு மூச்சும் காலத்தின் ஒவ்வொரு பகுதி. இப்போ இந்த வசனத்தில் இன்னல் இன்சான் ஒரு வசனம், இது இன்னல் இன்சான் லஃபி ஹுஸ்ர். நிச்சயமாக, இன்னன்னு சொன்னால் நிச்சயம் என்பதற்கு பயன்படுது. இன்ன அன்ன இதெல்லாம் அரபுல நிச்சயமாக என்று ஊர்ஜிதப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி பயன்படுத்துவது. இன்னல் இன்சான, இன்சான் என்றால் யாரு? இன்சான்டா யாரு? நம்ம எல்லாருமே இன்சான் தான், மனிதன். இன்சான், பஷர், அன்னாஸ் மனிதர்கள், அது பன்மையாக பயன்படுத்துவது. இது எல்லாமே அரபுல கிட்டத்தட்ட ஒத்தகரத்துள்ள சொல்லாடல்கள். அப்போ நிச்சயமாக மனிதனை பொறுத்தவரையில் லஃபி ஹுஸ், நஷ்டத்திலேயே இருக்கிறார். அப்போ அடிப்படையில் மனித படைப்பை பொறுத்தவரையில் அவங்க கவனமே இல்லை என்று சொன்னால் அவங்க நஷ்டவாளிகள். இதுதான் சுருக்கம். இப்போ இதில் இன்சானை பொறுத்தவரையில் மனிதன் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே மிக சிறந்த படைப்பு. இதில் டவுட் இருக்குதா யாருக்காவது? இல்லை தானே? ஆனால் மிக பலவீனமான ஒரு படைப்பு. ஒரு எலி குஞ்சு தாங்குகிற அந்த வெப்பத்தையும் குளிரையும் எங்களால் தாங்க இயலாது. சொக்ஸ் போட்டு, க்ளவுஸ் போட்டு, சிலாக்கள் உள்ளுக்கு அண்டர்வேயாஸ், மொங்கி கிட்ஸ், அதுக்கு மேலே உடுப்பு, சிலாக கோட் ஷூட் போட்டு டையையும் கட்டி அப்போவும் குளிருக்கு நடங்கிட்டு இருப்போம், கடுமையான குளிர் வந்தால். அப்போ ஃபிசிக்கலி சரியான பலவீனமான ஆக்கள், அதை விட பலவீனம் மென்டலி. ஆனால் இப்படிப்பட்ட மனுஷனை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா தான் தனது 2 கரங்களினாலும் படைத்து விட்டு தனது ரூஹிலிருந்து அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ரூஹை ஊதுகிறார். அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு மகிமை! ஏனைய படைப்பினங்கள் அல்லாஹ் தஆலா தனது கையினால் படைத்ததாகவும் தனது ரூஹிலிருந்து ஊதுனதாகவும் இருக்குதா சார்? இந்த மனிதனுக்கு சொன்ன அளவுக்கு இல்லை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மிக அழகாக மிக நேர்த்தியாக மனிதனை படைத்திருக்கிறோம் என அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆனால் இவ்வளவு அல்லாஹ் தஆலா சிறப்பித்து தானே படைத்து தனது ரூஹிலிருந்து ஊதி
மிகச்சிறந்த படைப்பாக அழகான படைப்பு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் வாக்கு மூலம் தந்த மனிதனுடைய செயல்பாடுகள் அந்த உயர்நிலையிலிருந்து தாழ்நிலைக்கு அவனை மாற்றிவிடும். இது மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய எதிரும் புதிருமான பகுதிகள். மனிதன்கிட்ட காணப்படக்கூடிய எதிரும் புதிருமான இரண்டு நிலைகள். அடிப்படையில் மனிதன் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறான். பிறக்கிற நேரத்திலே இயற்கையான மார்க்கமான இஸ்லாத்தில் தான் எல்லா மனிதனும் குழந்தைகளும் பிறக்கின்றன. ஆனால் பெற்றார்கள் தான் காலப்போக்கில் அவர்களை யகூதிகளாகவும் நெருப்பு வணங்கிகளாகவும் ஏனைய கொள்கை சித்தாந்தங்களை பின்பற்றக்கூடியவர்களாக மாற்றி போகிறார்கள். அங்கே உயர்நிலையிலிருந்து ஒரு தாழ்நிலைக்கு அவர்கள் ஓட்டுவிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் சுயமாக அவன் இயற்கையிலேயே உயர்ந்த நிலையில் இருக்கிறான். ஆனால் அவனுடைய செயல்பாடுகள் அவனை இல்நிலைக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகின்றன. எந்த அளவுக்குன்னா உலாய்க்கு கல்யாணம் அல்லாஹ் தஆலா உயர்ந்த மனிதனை உயர்ந்த இடத்தில் வைத்துவிட்டு அவனுடைய செயற்பாடுகள் அவனை மிருகங்களை போன்று ஆக்கி விடுகின்றன. மனிதர்கள் அல்ல, மிருகங்களை போன்று இருக்கிறார்கள். போதாததுக்கு பல்ஹும் அதல், அதை விட மோசம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்வதை நாங்கள் பார்க்க முடியும். அப்போ இது மிக முக்கியமான ஒரு இடம். மனிதனை பொறுத்தவரையில் மனிதன் எப்பொழுதும் தனக்கும் தன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் பௌதிக சூழலுக்கும் தான் இந்த உலகத்தில் உண்டு மகிழ்ச்சியாக வாழ்கின்ற இந்த உலகத்துக்கும் நன்மை பயக்கக்கூடிய தன்மை கொண்டவனாக மனிதன் இருக்கும். அது மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு சில வரலாறு நடுகிலும் பார்த்தா இப்போ கூட நான் முஸ்லிம்ஸ் கூட இஸ்லாத்துக்கு ஹிதமத் செஞ்சுட்டு போகிறாங்க. இஸ்லாத்துக்கும் இஸ்லாமிய கொள்கைக்கும். தி 100 என்ற புத்தகத்தை, இவ்வளோ பெரிய புத்தகத்தை எழுதின மைக்கேல் எச் ஹார்ட் கிறிஸ்தவ உலகையை எதிர்த்து நிற்கிற சந்தர்ப்பத்தில் கூட அந்த 100 பேர் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தாக்கம் செலுத்திய நன்மக்களை ஒரு கோர்வையாக அவர் தொகுத்த பொழுது அவர் கிறிஸ்தவராக இருந்தும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நம்ம வண்ணா போடல. அவர் போட்டார் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அல் குர்ஆன இலகுவாக தேடி படிப்பதற்கு ஒரு டிக்ஷனரி போன்ற ஒரு செட்டப்பில் ஒரு நூல் இருக்குது. இதை உருவாக்கியது எழுதியது முஸ்லீம்கள் தான். ஆனால் ஹதீஸுக்கு என்று சொல்லி ஆரம்பத்தில் அப்படி ஒன்று இருக்குல்ல. இப்போ ஈஸி எல்லாம் கூகுள் சர்ச். ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இருக்குல்ல. முஅஜம் முஃபஹரஸ் லி அல்ஃபாதுல் குர்ஆன் சொல்லி குர்ஆனுக்கு இருப்பது போல ஹதீஸுக்கு கொண்டு இருக்கல. முஅஜம் முஃபஹரஸ் லி அல்ஃபாத் அன்-நபவிய்யா என்கின்ற நினைக்கிறேன் நான். அந்த பேரில் ஒரு தேடுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்றுக்களான சொல் செயல் அங்கீகாரமான அவ்வளவு ஹதீதுகளையும் கோர்வையாக்கி ஒவ்வொரு ஹதீதையும் மிக இலகுவாக கண்டுபிடிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை ஆரம்பத்தில் செஞ்சது முஸ்லிம்ஸ் அல்ல, இஸ்லாத்தின் விரோதிகளான யகூதிகள். ஆனால் அவங்க இஸ்லாத்துக்கு எதிராக செயற்படுவதற்காக வேண்டி திட்டமிட்டு செய்த ஒன்றை பிறகு அல்லாஹ் தஆலா ஏதொரு சந்தர்ப்பத்தில் வெளிக்கொண்டு முஸ்லீம்களுக்கு பயன்பாடுள்ளதாக அல்லாஹ் தஆலா ஆக்கினார். இந்த அளவு மிகப்பெரிய ஒரு பெரும் கோர்வை. அப்போ இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, இவ்வளவு சீராகவும் சிறப்பாகவும் உயர்நிலையிலும் இருக்கக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது தனது செயல்பாடுகள் ஊடாக மிருகத்தனமான செயல்பாடுகளின் ஊடாக மிருகத்தின் நிலையை விட மோசமான நிலைக்கு சென்று விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே நிலையில் மரணித்து அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். நரகத்தை தவிர வேறு எந்த ஒன்றும் அவருக்கு மறுமையில் பரிசாக கிடைக்க மாட்டார். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும் எல்லோரையும். அப்போ எமது செயற்பாடுகளை மெருகூட்டக்கூடிய பண்புகளை நாங்கள் அதிகமாக வளர்ப்பது மிக முக்கியமான ஒன்று. அப்போ அல்லாஹ் தஆலா அதனால தான் வல் அஸ்ரன்னு சொல்லிட்டு சத்தியப்பாட்டு சொல்லிட்டான், மனுஷனே கவனமாயிரு, நீ கவனமாயில்லைன்னா நாசமாக பேத்துருவார். இதுதான்.
காலம் பல வேஷம் போடும். காலத்தின் வேஷங்களுக்கு தலை சாய்க்கக்கூடியவனாக இல்லாமல் மாறும் காலத்தில் மாறாத கொள்கையை காத்து வாழக்கூடிய மனிதனாக நாம் வாழ வேண்டும் என்பதனைத்தான் இந்த குர்ஆன் வசனங்களின் ஊடாக நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறோம். இப்படி நல்ல மனிதர்களை, பல மனிதர்களை இந்த காலம் நமக்கு தந்திருக்கிறது. இன்று வரைக்கும் நாங்கள் சஹாபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் அவங்களோட உம்மத்தில் வந்து மிகச்சிறந்த அந்த 3 நூற்றாண்டுகள், கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த முதல் 3 நூற்றாண்டுகளும் அதில் வாழ்ந்து மறைந்து போன அவ்வளவு பேரும் இன்று வரைக்கும் அவருடைய பெயர்கள் சொல்லப்படுகின்ற பொழுது நாங்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறோம், அல்லாஹ் யர்ஹமுஹு என்று சொல்கிறோம், அவர்களுக்கான பிரார்த்தனை செய்கிறோம். அந்த காலப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் தான் இந்த இஸ்லாத்தின் ஆணிவேரை தக்க வைத்து எமக்கு தந்துவிட்டு சென்றவர்கள். நடப்பு உலகை பொறுத்தவரையில் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு இரும்பு சுவர் இருந்தது ஆரம்ப காலத்தில். என்ன இரும்பு சுவர்? இஸ்லாத்தை பற்றி மாற்று மதத்தவர்களோடு பேசுவதற்கு நிறைய பேருக்கு பயம். அவன் ஏதாவது கேள்வி கேட்டு நாங்கள் மாட்டிக்கொள்வோம் என்கின்ற பயம் இருந்துச்சு. அதுக்கு முதலாவது என்ன ரீசன் என்றா, எங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியாது. அதனால் எங்களுக்குள்ளேயே பல டவுட்ஸ், ஏனைய மதங்களுக்குள்ள இருப்பது போல பல சிக்கல்கள் எங்களும் இஸ்லாத்துக்குள்ளும் இருக்குமோ என்கின்ற ஒரு அச்சம். ஆனால் இந்த இரும்பு சுவரை உடைத்த பெருமை நடப்பு உலகில் வந்து சில படித்த மேதைகளுக்கு போய் சேரும். அதில் அஹ்மத் தீதாத் அல்லாஹ் யர்ஹமுஹு மிகப்பெரிய ஒரு பங்காற்றியவர். இன்றைக்கு ரோட்டில் போகிறவாறு அவ்வளோ பேரும் தெளிவாக பதில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறிப்போச்சு. டாக்டர் ஜாக்கிர் நாயிக் ஒரு பெரிய ஒரு உதவியை செய்தார். அரபு உலகத்தில் வந்து ஜமால் பதவி மிகப்பெரிய ஒரு தொண்டாற்றார் இந்த பகுதியில். கேரளாவில் வந்து எம்எம் அக்பர் பெரிய லெவலில் பெரிய ஒரு பங்கை ஆற்றி கொண்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் காலம் மறக்காத ஒரு பணியை இந்த உலகத்தில் செய்ய முடியுமாக, அது சின்னதாக இருக்கையிலும் பெருசாக இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆல மரத்துக்கு ஒரு சின்னோரு ஒரு விதை தான் காரணமாக இருக்கு. அப்போ இந்த உலகம் மறக்காத வகையில் நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்த இன்னொரு ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய கூற்று, ஒரு மனிதன் பிறப்பது ஒரு நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய ஒரு இறப்பு ஒரு சரித்திரமாக மாற வேண்டும். அப்போ இந்த காலம் ஒவ்வொரு காலமும் போற்றக்கூடிய மனிதனாக மனிதன் பரிணாமம் எடுப்பது அவசியம் என்பதனை இந்த சூரத்துல் அஸ்ர் எங்களுக்கு ஆரம்ப பகுதியிலேயே வந்து எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. இதில் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்படி நல்ல மனிதர்கள் ஒவ்வொரு காலத்திலையும் பிறந்து மடிக்கிறாங்க தானே. ஆனால் அதே மாதிரி சில அரக்க குணம் கொண்டவர்களும் இஸ்லாத்தின் எதிரிகளும் வெளியிலிருந்தும் உள்ளுக்கிருந்தும் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுவது மிக கவலையை தருகிறது. இது யாருடைய பண்பு தெரியுமா? இப்லீஸ்ல சேத்தான பண்பு. வைது குல்நாலில் மலாயிகத்து இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள படைச்சிட்டு, நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தி வர ஒரு விஷயம், இந்த காலத்தில் மிக தெளிவான மிக தேவையான கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள படைச்சிட்டு எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா சுஜூத் செய்ய சொன்ன உடனே, சாஷ்டாங்கம் செய்ய சொன்ன உடனே மலக்குமார்கள் எல்லோரும் சிரம் தாழ்த்துகிறார்கள், இபிலிஸை தவிர. அபா வஸ்தக்பர், அவன் நிராகரித்தது மட்டுமல்லாமல் பெருமை அடித்தான். அதனால் வகான மினல் காஃபிரின், நிராகரிப்பாளர்களில் அவனும் ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இவன் இந்த நிராகரிப்பு செய்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? இன்னொரு அடுத்த குர்ஆன் வசனத்தில் கால மா மனஅக அன் அல்லா தஸ்ஜுத இத் அமர்துக், நான் உனக்கு கட்டளையிட்டும் நீ சிறந்தாழ்த்தாமல் உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். கால், அதற்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அன கைரும் மின்,
நான் ஆதமை விட நான் சிறந்தவன். ஹலக்தனி மின்னார் ஒ ஹலக்தஹு மின் தீன், என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்தாய், எனவே நான் உயர்ந்தவன். ஆதமை மண்ணிலிருந்து படைத்திருக்கிறாய், அவன் தாழ்ந்தவன் என்கின்ற அந்த லொஜிக்கலி ஆர்கியூ பண்ணுறான். யாரோட? அல்லாவோட. இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று, கட்டளை இது அல்லாஹ்வுடைய கட்டளையா, ஹதீஸ் இது சஹீஹான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸா என்பது 100% ஊர்ஜிதமாகிவிட்டால் இதுக்கு வேலை இல்லை. ஒரு மூமினை பொறுத்தவரையில் நம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை அகீதாவில் மிக முக்கியமான ஒன்று என்ன? காலத்தின் மீது சத்தியமாக மனித நஷ்டவாளி. இதை பயன்படுத்தினார். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன சஹீஹான ஹதீஸ் என்பது 100% தெளிவானதன் பிறகும் எமது சுய புத்தியை அதற்குள்ளே நுழைக்க போனோம் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வின் அருளிலிருந்து தூரமாகி விடுவோம். இன்றைக்கு நிறைய சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் தமிழ் உலகிலே பலவீனமான ஹதீஸ்களாக ஆக்கப்படுது. இஸ்லாத்தின் பெயரால் குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரில் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது நான் முஸ்லிம்ஸ் அல்லது முஸ்லீம்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில விதண்டாவாதிகளுடைய கேள்விகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டியும் தனது பகுத்தறிவுக்கு மிக அந்த குறுகிய பகுத்தறிவுக்கு படவில்லை என்பதற்காக வேண்டியும் சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் ஓரங்கட்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். நஅூது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். அப்போ உண்மையில் இது இஸ்லாத்துக்கு செய்கிற தொண்டல்ல, இஸ்லாத்துக்கு செய்கிற குந்தகம். இது மிக மோசமான ஒரு பகுதி. கடந்த கால வரலாற்றில் இருந்த எல்லா உலமாக்களையும் மறந்துவிட்டு அவர்களுடைய அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொள்கின்ற அந்த முறைமையை மறந்துவிட்டு தனது புத்தி தான் பயன்படுத்துகின்ற முறைமை தான் மிகச் சரியானது என்கின்ற ஒரு வாதத்தை முன்வைப்பது மடத்தனத்தில் உச்சகட்டத்திற்கு அவரை கொண்டு போய் அல்லது குறிப்பிட்ட மக்களை கொண்டு போய் சேர்த்து விட்டது என்பதற்கான ஆதாரம். எனவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்தின் மீது சத்தியமாக இந்த காலத்தில் மனிதன் நஷ்டமானவனாக இருக்கிறான், இன்னவர்களை தவிர என்பதனை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். எனவே திரும்பவும் நான் கேட்டுக்கொள்கிற விஷயம், எவர் குர்ஆன் விஷயத்தில் இவ்வளவு காலமும் எல்லோரும் புரிந்த சஹாபாக்கள் தாபீன்கள் காட்டி தந்த அந்த வழியை விட்டு மாற்றமான முறையில் திசை திருப்ப பார்க்குறாரோ மிக கவனமாக இருக்கணும். சஹீஹான ஹதீஸ்கள் என்று சொல்லி இன்று வரைக்கும் ஒட்டுமொத்த ஹதீஸ் கலை வல்லுநர்கள் அனைவரும் ஆதாரபூர்வமான கண்ட அந்த ஹதீஸ்களை இவைகள் பலவீனமான ஹதீஸ் என்று யாரெல்லாம் புறங்கட்ட நினைக்கிறாரோ அவர்கள் விஷயத்திலும் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தி இத்தோடு இந்த வகுப்பிலிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு